ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, ஊத்தப்பம், இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. குக்கரில் 2 விசிலுங்க, ஒரு 15 நிமிடத்தில் டக்குன்னு கமன்னு ரெடி ஆகிடுங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சீல் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 5 முழு முந்திரி சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாலாம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நிறம் மாறி வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கலருமானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நூக்கல் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு நூக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிதமான தீயிலே நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாவை இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய், கசகசா, முந்திரிலாம் சேர்த்துருக்கோம், அடிப்பிடிக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துங்க. கொஞ்சம் தண்ணியை சாப்பிடுவீங்கன்னா 2 டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டு மிதமான தீயில் 2 விசில் வந்தால் போதுங்க. 2 விசில்லே நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க. இப்போ 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அணைஞ்சதுக்கப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க. மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் நூக்கல் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஊத்தப்பம், நான், ரொட்டி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் நூக்கல் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். நூக்கல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியான இந்த நூக்கல் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.